தென்னிந்தியா மகத்தான திறமைகள், வளங்கள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த நாடு. தமிழகம் உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியாவின் வளர்ச்சியே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும், வந்தே பாரத் ரயில்கள் இந்திய ரயில்வேயின் புதிய முகமாகும், இது நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது என்று 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கும் போது அவர் கூறினார். ரஷ்யாவில் 19 பயணிகள் உட்பட 22 பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் மாயமானது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா தீபகற்பத்தில் பறந்து கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. மாயமான ஹெலிகாப்டர் MI-8 வகையைச் சேர்ந்தது. நடிகர் விஜய் தமிழகத்தில் தொடங்கியுள்ள தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சியில் நடிகை ரோஜா இணையவுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகின. இதுபற்றி விளக்கம் அளித்த நடிகை ரோஜா, நடிகர் விஜய் தொடங்கிய கட்சியில்தான் இணைவதாக வெளியான செய்திகளை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்து ரோஜா மேலும் கூறியதாவது, நான் வாழும் வரை ஜெகன்மோகன் ரெட்டிக்காக பாடுபடுவேன். அவரும் கட்சியும் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பது அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இயல்பானது என அவர் கூறினார். விவசாயிகளின் போராட்ட நிகழ்ச்சியில் மல்யுத்த வீரர் வினேஷ் போகட் கலந்து கொண்டு விவசாயிகளின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் பேசிய வினோஷ் போகட், விவசாயிகளின் கோரிக்கை சட்டவிரோதமானது அல்ல என்றார். அதற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. கட்டணம் 5 முதல் 7% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுங்கச்சாவடிகள் வழியாக செல்லும் வாகனங்கள் ஏற்கனவே உள்ள கட்டணத்தை விட ரூபாய் 5 முதல் ரூபாய் 150 வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். நடிகர் சூர்யா கங்குவா படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்ததாக அறிவித்துள்ளார். வேட்டையன் திரைப்படம் அதே தேதியில் வெளியாக இருப்பதால் ரஜினிகாந்தின் படத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதே இதன் காரணம் என்று கூறினார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.